செமையாக இருந்தது. ஆ என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்தது. உண்மையில இன்டர்வல்ஸ்லாம் செமையாக இருந்தது படம். தேங்க்யூ. பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு டைரக்டர். படம் மாசனா, படம் வேற லெவலு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? தனுஷ் வேற ஏதாவது சொல்லுங்க bro, தனுஷ். தனுஷ் தான் ப்ரோ படமே. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ரோ, பரவாயில்ல. ஃபைட் சீன் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ வேறு லாஸ்ட் சீன் செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ் எஸ்டே சூர்யா டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். செமையாக இருந்தது. ஆ என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருந்தது. உண்மையில இன்டர்வல்ஸ்லாம் செமையாக இருந்தது படம். தேங்க்யூ. பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு டைரக்டர். படம் மாசனா, படம் வேற லெவலு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? தனுஷ் வேற ஏதாவது சொல்லுங்க bro, தனுஷ். தனுஷ் தான் ப்ரோ படமே. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ரோ, பரவாயில்ல. நோ வேற மாதிரி நான் படம் அண்ணா வேற மாதிரி காட்டிக்கிறாரு. ஐயோ நினச்சி வேற மாதிரி நான் சொல்கிறேன் மச்சி நீ எதுனா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைட் எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். கதையா சொல்ல வராங்க, புதுசா இல்ல பழைய கதை தானா? இல்ல புது கதை மாதிரி தான், நல்ல இது சூப்பரா இருக்கு கதை. படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் ஆக்டிங் பிடிச்சிருக்கு? புரியல. நினச்சி தான் ஃபைட்டு போய்க்கு தான் நான் படம் நல்லா. ஃபைட் சீன் செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ வேற படத்துல வேறு லாஸ்ட் சீன் செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ் எஸ்டே சூர்யா டான்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்த்த மாதிரியே இருக்குது சார். 2 ஹவர் வரும் நம்ம அந்த கேங் கும்புக்குள்ளேயே போன மாதிரியே இருக்கு படம். தனுஷா நாயகனா டேரக்டர் தான் சொன்னால் 2 பேரும் செய்ய மாட்டேன். தோடையே போல லேடிஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. வன்முறை வன்முறை வன்முறை, பிளட் பிளட் பிளட், கொலை கொலை கொலை. படத்துல அப்படியே காட்டிட்டாங்களா? என்ன என்ன இது பண்ணாங்க? படத்துல கருத்தை சொல்ல வராங்க படத்துல. கருத்து என்னன்னா, கத்தி ஏற்றவன் கத்தியாக தான் ஆகணும். ஆனால் அவங்க தம்பிங்களே இவருக்கு ஆப்போசிட்டாக வர்ற என்னால் ஒத்துக்க முடியல. ஏன் அந்த மாதிரி பண்ணாரு அவருக்கு தெரியல. அதுதான் தனுஷ் ரொம்ப தான் பண்ணிருக்காரு சார், கஷ்டப்பட்டுருக்காரு, அவ்வளோதான். ப்ரோ படம் தரமாக இருக்குது ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக நீங்கள் 200 தரமான படம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது அது லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். இன்டர்வெல்ல வந்து எனக்கு விக்ரம் வைப்ஸ் வந்துச்சு ப்ரோ, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மாதிரி அந்த அவர் வைப்பே இல்லை, தனியாக வைப் போட்டிருக்காரு இது படத்துக்குன்னு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்துல கதையை சொல்ல வராங்களா? இல்லை ப்ரோ, கருத்துன்னு எதுவும் சொல்ல வரல, ஜஸ்ட் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான். அதை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப்ஸில் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல கதை புதுசா இருக்கா இல்ல ஆல்ரெடி பார்த்தா? ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக ஒரு புது விதமாக எடுத்திருக்காங்க ப்ரோ. ரிவெஞ்ச் தான் கதை, ஆனால் அது ஒரு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எடுத்திருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடக்குது. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு வில்லன் அவர் கூட தான் படம் போகுதுன்னு நினைச்சா அது வேற ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது, வித்தியாசமாக போகுது ப்ரோ. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி பண்ணிருக்காங்க ப்ரோ. அதான் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ ஒரு கேரக்டருக்கும். செல்வராகவன் அந்த சிஸ்டர் கேரக்டர் முதல் கொண்டு ஈக்குவல் ஸ்பேஸ். சிஸ்டர் கேரக்டர் வரும்போதெல்லாம் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. ஒரு கேரக்டருக்குமே இவருக்கு இவ்வளோ சீன் இவருக்கு சீனை எழுதி வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ, தரமாக இருக்கும். எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அவரோட நடிப்பே இல்லை, அவர் ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணுவார். பட் இந்த கொஞ்சம் காமாக நிதானமாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் எஸ்ஏ சூர்யாவை இந்த படத்தில் பார்க்கலாம். கிறிஸ்டன் டான்ஸ் எதுவும் இருக்கா ப்ரோ? சொல்கிறேன், நான் ஒரு 40 நிமிஷத்தில் கதை இப்படி தான் போகுதுன்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்த 10 நிமிஷத்தில் வச்சாங்க பாருங்க, அதான் ப்ரோ இன்டர்வெல். நீங்கள் சத்தியமாக எதிர்பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இருக்கா அந்த இன்டர்வெல் சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். பட் இன்டர்வெல் வரைக்கும் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நம்பி பார்க்கலாம். படத்துல நிறைய கூஸ்பமான சீன்லாம் இருக்கு ப்ரோ. அவங்க தம்பிங்க கூட சண்டையில நிக்கிறது, அப்புறம் தம்பிங்களே எதுக்குறது, பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க.
புரியல. லேக் ஃபீல் ஆச்சா? லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல ப்ரோ. சூப்பராக ப்ரோ. நம்பி பார்க்கலாம். நிறையா கூஸ்பமான சீன்லாம் இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து. படத்தோட கதை புதுசா இருக்கா இல்ல அப்படியே பார்த்த கதை தானா? இந்த துரோகம் பண்ணுறது எல்லாமே ஆல்ரெடி வந்தது அகைன் வர்றது தான். ஆனால் இதில் தனுஷோட காமிக்கிறதெல்லாம் சூப்பராக தான் இருந்தது. படம் நம்பி பார்க்கலாம். அவங்க தங்கச்சி கேட்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அவங்கள நான் இதுவே ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படம் வேற லெவலில் இருந்தது. பார்க்கலாம் சூப்பராக இருக்கு. மியூசிக் சூப்பராக ப்ரோ. பிஜிஎம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தான் தோணுது. ஆனால் மியூசிக்லாம் நல்லா இருக்குது. அந்த பாட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாமே சூப்பராக இந்த படத்துல நிறைய வெட்டுக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபேமிலி வந்து படத்தை பார்க்க முடியுமா? பார்க்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்குலாம் ரொம்ப வயலன்லாம் கொண்டு போகல ப்ரோ. ஆனால் பார்க்கலாம் நல்லா இருக்கு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.